படம் வந்து ஆசம். ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த கொரியோகிராஃபி ஆகட்டும், பிக்சரைசேஷன் ஆகட்டும், மியூசிக், அனிருத் ஸ்கோர் பயங்கரமாக பட்டையை கலப்பியிருக்காரு. ஸோ படம் வந்து திரும்ப திரும்ப பார்க்கலாம், ஆனால் நல்ல ஸ்க்ரீனில் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கும். படம் வந்து அதாவது ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ், ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அவ்வளோ லெசன்ஸ் இருக்குது. ப்ராஸ்தட்டிக்லாம் இவ்வளோ இருக்கா, எப்படிலாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கணும் புரியுற மாதிரி சொல்லலாம். தாத்தா வரார் அந்த சாங்க்கு கடைசி ஒரு 15 செகண்ட் பா சங்கர் சார் டச் அப்படி சொல்லிக்கலாம். அவ்வளோ பிரம்மாண்டம், அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. எக்ஸலண்ட், அருமை. சங்கர் சார் தான், கமல் சார் தான். அவங்களுக்கு இணை அவங்க தான். ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம். அதான் அரசு அதிகாரிகள் அவங்க மட்டும் இல்லை, பப்ளிக் நம்மளும் கொஞ்சம் மாற வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்னலில் நிற்கிறதுலேருந்து ஹெல்மெட் போடுறதுலேருந்து எல்லாமே கமல் சார் சொல்கிறார் மெசேஜ். இந்த மெசேஜ் நம்ம எல்லாருக்கும், பப்ளிக்காக நம்மளுக்கும் மற்ற அரசு அதிகாரிகளுக்கும் சேர்த்து தான். ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. நோ சான்ஸே இல்லை. ரொம்ப அருமையாக இருக்குது, அருமையான படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ரொம்ப அருமையாக இருக்குது, எல்லாமே அருமையாக இருக்குது. எதையும் குறை சொல்கிறது இல்லை. ட்ரெய்லரில் பார்த்தவங்க சொன்னாங்க, நான் பார்க்கல ட்ரெய்லர், பட் ட்ரெய்லர் பார்த்தவங்க படம் ட்ரெய்லர்லேயே எப்படி இருக்குமோ தெரியாது அப்படின்னாங்க. ஆனால் வந்து பார்த்தாக்கா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நினச்சது நல்லா இருக்குது. மூவி உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட் அதை விட இதில் வந்து நிறைய டெக்னாலஜிஸு, நிறைய பிரம்மாண்டம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அரசியல் இவ்வளோ டைரெக்டாக பேச முடியுங்கிறத காமிச்சது. ஏன்னா அவர் டைலாக் மூலமாகவே நிறைய அரசியல் பேசியிருப்பார். நம்ம வர்மக்கலைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னங்கிறத பேசியிருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல ஆல்ரெடி வாரிசு அரசியல், அதவே வேறு விதமாக கொண்டுட்டு வந்த விதமாக இருக்கட்டும். இன்னொரு டைலாக் ஒன்று சொல்லுவார், இந்த 4 கட்சியை தவிர வேறு எதுவுமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி. அந்த டைலாக்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி. முக்கியமாக சங்கர் சாருக்கு ஒரு சல்யூட் பண்ணோம். ஏன் அப்படின்னா நம்ம விவேக் சாரை ரொம்ப இழந்துருந்தோம். ஆக்சுவலி உண்மையிலே நான் அவர்கிட்ட நிறையா ஹெல்ப் வாங்கியிருக்கேன். ஸோ அவரை திருப்பி நான் ஸ்க்ரீனில் பார்த்தப்ப எனக்கு சீரியஸாகவே இல்லை, நான் ஒரு இடத்துல தான் கொண்டுட்டு வருவாருன்னு பார்த்தேன். படம் முழுக்க வந்து விவேக் சார் எந்த இடத்துலையுமே ஏன்னு தெரியல. ஒரு டெக்னீஷியனாக அவர் ஜெயிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அந்த இடத்துல சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் கூட அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். உண்மையிலே சூப்பராக இருந்தது. பார்ட் 3க்கு லாஸ்ட்டாக ஒரு ஹைப் ஒன்று கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் செம்ம இதாக இருந்தது. அதில் கமலஹாசன் கெட்டப்லாம் பார்த்துட்டு அரண்டோம். உண்மையிலே ஒரு ஏஜ்டு பீப்புளால் இவ்வளோ சண்டை போட முடியுமா நானே யோசித்துட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் காமிச்சிருப்பார். ஒரு வர்ம புள்ளிகளை வச்சு ஒரு விஷயம் நம்ம பாடி லாங்குவேஜை இது எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப்லாம் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது பிரதர். ஏற்கனவே அதில் இதான ஹைலைட்டு ரோல் பற்றி சொல்கிறது, பப்ளிக்கும் சேர்ந்து செய்யணுன்றது சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது, கெட்டப் நல்லா இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது. நல்லா விறுவிறுப்பாக தான் போயிட்டு இருக்குது. படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். படம் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டாக தான் போயிட்டு இருக்குது. நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்கு. பிரம்மாண்டம் தான். சங்கர் நல்லா பண்ணியிருக்காரு, கமல் எப்பவுமே நல்லா நடிச்சுக்காரு. இல்லைங்க, நல்லா இருக்குங்க, படம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்தது. இந்தியன் 3க்காக வெயிட் பண்ணுறோம், அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கரப்ஷன்ஸ் தாங்க ஃபுல்லாக, அதே தான் வந்து கரப்ஷன்ஸ் பற்றி தான் இது பண்ணியிருக்காங்க. ஆமாம், அது வந்து இது வந்து நியூவாக இருக்குது. இதில் நிறைய கெட்டப்ஸில் ஆரம்பித்து இது பண்ணியிருக்காங்க. அனிருத் பண்ணியிருக்காரு, அதனால ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மிஸ் பண்ணுறோம். எல்லாமே நல்லா இருந்ததுங்க. படம் கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரியை செட்டப் பண்ணுறாங்க நல்லாவே. செகண்ட் ஹாஃபில் நல்லா கொண்டு போயிருக்காங்க. இது மெயின்லி வந்து தேர்டோட லீடு தான் மோஸ்ட்லி. பட் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 45 மினிட்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது, பயங்கர எங்கேஜிங்காக இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டுக்கு ரொம்ப வெயிட்டிங். ஏன்னா அதை நல்லா கொண்டு போய் விட்டுருக்காங்க எண்டிங்கில். ஸோ இட்ஸ் கொண்டு போய் வெரி ராக்கிங். டெஃபினட்டாக ஒன் டைம் ஆச்சு, ஒர்த்த வாட்ச். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஆனால் பொறுமையாக போகுது மூவி. ஸோ லெங்க்தியான மூவி தான். காமெடி எலிமெண்ட் சூப்பராக இருந்துச்சு, மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு, எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. கமல் சார் சொல்லவே வேணாம், ஆஸ் யூஸ்வல் செம ஆக்டிங் தான். விவேக் ஆல் சூப்பராக, காமெடி சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை, இருந்திருந்தால் இன்னும் நிறைய காமெடி எலிமெண்ட்ஸ் எதிர்பார்த்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணுறோம். அதான் லஞ்சம் பற்றி தான். லஞ்சம் வந்து வாங்காமல் கவர்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி அந்த லஞ்சத்தை வந்து தப்பு, கரப்ஷன் வந்து தப்பு, அந்த மாதிரி தான் சொல்ல வராங்க. அதே இந்தியன் ஒன் எப்படியோ இந்தியன் அதே மாதிரி கரப்ஷன் வந்து தப்புன்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான். புரியல. விஷுவல் சூப்பராக இருந்துச்சு, ஃபைட் சீன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ், எஸ்பெஷலி மார்ஷியல் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் நாச். ஆக்சுவலாக
இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. படம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப நீண்ட நாள் எதிர்பார்த்துன்னு இருக்கிற ஒரு படம். இந்தியன் வரணும், அது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். இந்தியன் இப்போ சமீபத்தில் ரீரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்தை நான் பார்த்தேன். இப்போ இந்த படத்தையும் வந்து விருப்பத்தோட தான் ஃபஸ்ட் ஷோ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதாவது வந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சங்கரோட மேக்கிங், அவருடைய வழக்கமான எல்லாமே இதில் இருக்கும். என்ன ஒன்று ஃப்ளாஷ்பேக் தான் இருக்காது, அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து அவர் வேறு மாரி பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். பிரம்மாண்டம். அதே சமயத்தில் வந்து கமலஹாசனோட விதவிதமான கெட்டப், ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெட்டப் ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு சேட்ஜி மாரி, ஒரு தாத்தா மாரி, ஒரு எல்லாமே அவர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இந்த வயசுலையும் அவரோட ஆக்டிவாக கொண்டுட்டு வந்து காட்டுறாங்கன்னு பார்க்கலாம். லாஜிக்கை பார்க்கக்கூடாது, பட் இருந்தாலும் ஒரு சிறப்பான ஒரு படம்னு சொல்லலாம். ஓகே. அந்த ஜலபுல ஜங்கு மாதிரி இதில் ஒரு தாத்தா சாங் ஒன்று இருக்குது, அது சூப்பராக இருந்தது. மியூசிக் எனக்கு ஓகே, பட் ஏஆர் ரகுமான் மிஸ் பண்ண ஒரு ஃபீல் கிடச்சிது. ஓவராலாக படம் சூப்பர், கண்டிப்பாக பார்க்கலாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும். ஏன்னா இந்த படம் முழுக்கவே அவர் சங்கர் சாரே ட்ரை பண்ணுறதே யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கணும் நம்ம நாட்டை பற்றி அப்படிங்கிற விஷயத்தை இன்க்ளூட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொல்தான் தெரியணும் இல்லை, ரொம்ப டாப் நாச் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கமல் வந்து நிறைய வராரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க நல்லாவே ப்ராப்பராக. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சும்மா வந்து கமல் காட்டாமல் எதனால் கமல் வரணும், கரண்ட் சுச்சுவேஷன் என்ன நடக்குது நம்ம நாட்டில் நிறைய காமிச்சிருக்காங்க. அதாவது நம்ம டெய்லி பேப்பரில் படிக்கிறது, டிவியில் பார்க்கலாம், ரெகுலராக எடுத்துருக்காங்க அக்ராஸ் த இந்தியா, விச் இஸ் குட் ஆக்சுவலாக. ஸோ அது ரொம்ப ரிலேட் ஆகுது கதைக்கு. அது பேஸ் பண்ணி அவர் வரதுனால கரெக்டாகவும் இருக்குது, ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. சித்தார்த் நல்லா பண்ணிக்காரு. எனக்கு கமல் பற்றி சொல்ல தேவையில்லை, எப்பயுமே அவர் எப்படி பண்ணுவார்னு. இப்போ சித்தார்த் ரொம்ப நல்லா நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய இது அவருக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ரோல் நினைக்கிறேன். பட் அதேமாதிரி சங்கர் சொல்லணும் பயங்கர கிராண்டியராக இருக்குது படம். ஆக்சுவலாக அந்த செட்லாம் பயங்கர பேதமாக இருக்குது. செகண்ட் ஆஃப் ஃபைட்லாம் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. அந்தமாதிரி அந்த அவர் பண்ணுறதுக்கு ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணால் எப்படி இருக்குன்றத, ஏன்னா ஐ படமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு சாதாரண அம்பி ஃபைட் பண்ணுறதுக்கும் ஒரு வரமக்கலை ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ரொம்ப இன்ட்ரீடிங் நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. வெரி குட், டெஃபினட்டாக பார்க்கலாம். படத்தில் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 1க்கும் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்தியன் 1ல் வந்து அவர் கரப்ஷன் எதிர்க்கிறதா கடைசி வரைக்கும் முடிப்பார். இப்போ ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து சங்கர் கொடுத்துருக்காருன்றது இந்த படத்தை பார்த்தா புரிஞ்சிடும். இப்போ இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கரப்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க எவ்ரி ஸ்டெப் ஆஃப் லைஃப்பில். நம்ம வந்து அரசியல்வாதிகளே குத்தம் சொல்லிகிட்டு இருக்கோம், அது கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையுமே ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம், ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அதுதான் வந்து அனிமேஷனில் வந்து இந்தியன் தாத்தா என்ன சொல்லுவார், தொடப்பத்தை நீங்கள் எடுங்க அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் உங்கள் வீட்லேயே ஒவ்வொருத்தர் இருப்பாங்க தப்பு பண்ணுறவங்க, அதை களை எடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த சீன் நல்லா எடுத்திருக்காங்க. அது கிளைமேக்ஸில் எண்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரே கல்லால் அடிப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, பர்சனல் லைஃப்பில் நமக்கே பிரச்சனைன்னு வந்த உடனே எல்லோரும் கோ பேக் இந்தியன் அவரை வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நான் ஒரு ஊழல் பண்ணுறேன், நீ 1000 கோடி அடிக்கிறியா, நான் 100 ரூபா அடிக்கிறேன், நான் 50 தானே அடிக்கிறேன், 300 தானே அடிக்கிறேன், மனோபாலா வந்து 300 தானே அடிக்கிறேன், என்னங்க என்ன போய் வந்து பிடிக்கிறீங்க அப்படின்னு. அது நான் சின்ன திருட்டு தானே பண்ணுறேன், 1 ரூபானாலும் திருட்டு தான். அதை என்றைக்கு எல்லாரும் உணர்றாங்களோ அன்றைக்கி தான் இந்த இந்தியா உருப்படோன்றதை கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஸோ ஊழலை எதிர்த்தா மக்களுக்கே பிடிக்கலன்ற மாதிரி அந்த கல் எடுத்து அடிக்கிற கதை வருது. அது உண்மைதான். இப்போ இருக்கிற மக்கள் வந்து என்றைக்குமே வந்து நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னால் உடனே வந்து நீன்னு காமிக்கிறாங்க இல்லையா, ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ காமிக்கிறாங்க இல்லையா, நம்மளே ஒழுங்கு இல்லைன்றது தான் அந்த படத்தையே எடுத்திருக்கோம். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே கல்லை தூக்குறோம். ஸோ அது இருக்கக்கூடாது. செல்ஃப் டிசிப்ளின் என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி தான் உருப்பட முடியுன்றது இந்த படம் ரொம்ப பக்காவாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அவர் வந்து ஃபினிஷிங் டச் தான் செம்மையாக இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோதான் அவரை பிடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. கடைசியில் ஒரு ஃபியூ செகண்ட் சீன் எஸ்ஜே சூர்யாவெல்லாம் காமிச்சு அந்த சுதந்திரத்தெல்லாம் வந்து சீன் காமிப்பாங்க. ஒவ்வொரு சீனும் பிரம்மாண்டங்க, எல்லாரும் பார்க்கலாம். தயவுசெய்து பாருங்கள், ஆனால் நல்ல தேட்டரெலாம் பாருங்கள். சிறப்பாக இருந்தது. வழக்கமாக அவருடைய பங்களிப்பு அதில் நல்லாவே தெரிஞ்சுது. சங்கர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் எடுத்திருந்தாலுமே இது சங்கர் படம் தான் அப்படின்றத அவர் அகைன் இம்ப்ரூவ்ட் இட். அதான் சொன்னேன், கமலஹாசன் வந்து விதவிதமான கெட்டப் ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்கிற ஸ்டோரி அப்படின்ற மாதிரி காட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் பார்க்கும். எல்லா கெட்டப்புமே அவருக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாகவும் இருப்பார் பார்க்க. ரொம்ப சிறப்பாக இருந்து ஒரு நல்ல படம், குடும்பத்தில் எல்லாரும் பார்க்கலாம். பார்ட் 3 லீட் கொடுத்துருக்காங்க வரும். ஸோ அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு கண்டிப்பாக, அது எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. பட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நமக்கு மேஜிக் மாதிரி தான் தெரியும். போக அடுத்தடுத்த ஷோவில் தான் வந்து காமன் ஆடியன்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது கண்டிப்பாக தெரியும்.